தாத்தா வந்து சொல்லிடுறாரு, இந்த மாதிரி அந்த பொண்ணு வந்து இங்கேயே இருக்கட்டும் வெண்ணிலா. அவளுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். அதே மாதிரி வெண்ணிலாவை நாங்கள் குணப்படுத்தி அவர்கிட்ட வந்து எல்லா உண்மையும் சொல்லி புரிய வச்சு நாங்கள் இங்கேருந்து அமுச்சிடுவோம். அது வரைக்கும் காவேரிக்கும் விஜய்க்கும் எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொன்னதால் எல்லாருமே அமைதியாயிடுறாங்க. இதனால் ராகினி என்ன பண்ணுறாங்க, காவேரி வீட்டை விட்டு போவான்னு நினச்சா போமாயிட்டாலே, இப்போ என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு செம்மையாக டென்ஷன் ஆயிடுறாங்க. இங்கே விஜய்க்கும் காவேரிக்கும் என்ன பேசுறது, எப்படி பேசுறது ஒன்றுமே புரியல. விஜய் வந்து ஒரே குழப்பத்திலே இருக்காரு. அவருக்கு குழப்பமே தீர மாட்டேங்குது. ஒன்றுமே புரியாமல் என்ன பேசணும் என்ன செய்யணும்னு தெரியாமல் யோசிச்சுட்டே இருக்காரு. இந்த சூழ்நிலை தாத்தா அவருக்கு புரிய வைக்கிறாரு. இங்கே பாருப்பா, உனக்கு வெண்ணிலா வந்து உன் வாழ்க்கையில் ஒரு பார்ட்டு தான், ஆனால் உன் வாழ்க்கை கிடையாது. ஆனால் காவேரி உன் வாழ்க்கையை காப்பாற்றிக்க மட்டும்தான் நீ போராடணுமே தவிர ஒரு பார்ட்டு முடிஞ்சு போன ஒரு பார்ட்டுக்காக நீ எதையுமே யோசிக்கக்கூடாது விஜய் அப்படின்றாரு. இல்லை தாத்தா, இந்த மாதிரி வெண்ணிலா இப்படி இருக்காளே, அதனால தான் பாவம் பார்க்கலாம்ப்பா, தப்பே கிடையாது. நீ பாவம் பாரு, அவளுக்கு தேவையான உதவிகள்லாம் செய், அவள் மெடிசன் செலவு எல்லாத்தையும் பார்த்துக்கோ, இதெல்லாம் தப்பே கிடையாதுப்பா. ஏன்னா நீ அவளை நேசிச்சிருக்க, அதனால செய்யலாம். ஆனால் அதுக்காக இப்போ இருக்க உறவையும் இப்போ இருக்க உன் மேலே உயிரே வச்சிருக்க வந்து காவேரியையும் வந்து நீ வந்து கண்டுக்காமல் இருக்கிறது ரொம்ப பெரிய தப்பு விஜய் அப்படின்னு. இல்லை தாத்தா, நான் அப்படிலாம் யோசிக்கல தாத்தா. நீ யோசிக்கலன்றத முதல்ல காவேரிக்கு நீ புரிய வச்சியா? இல்லை அப்புறம் எப்படி அவள் தெரிஞ்சுப்பா அப்படின்னு. அதான் தாத்தா, நான் வந்து ஒன்றுமே புரியல தாத்தா, ஒரே குழப்பமாக இருக்குது தாத்தா. இந்த குழப்ப நிலையில தான் மனுஷங்க எல்லாருமே தப்பு பண்ணுறது. அந்த தப்பை நீயும் பண்ணக்கூடாது விஜய் அப்படின்றாரு. அதை கேட்டு எனக்கு புரியுது தாத்தா அப்படின்னு. காவேரி எங்கே தாத்தா, காவேரி எங்கே போனான்னு கூட உனக்கு தெரியல. ஏன்னா அந்த அளவு நீ மூடு அப்செட்டாக இருக்க, உன் மைண்டு ஃபுல்லாகவே பிளாக் ஆகிருக்கு. அதனால தான் உனக்கு காவேரி எங்கே போனான்னு தெரியல. முதல்ல காவேரிக்கு ஃபோன் பண்ணு விஜய் அப்படின்னு. இருங்க தாத்தா, காவேரிக்கு நான் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கால் பண்ணி பார்க்குறாரு. எடுக்கல தாத்தா. சரிடா, நீ மறுபடியும் ட்ரை பண்ணு. சரி, வீடியோ காலே பண்ணிடுறேன் தாத்தா, காவேரி எங்கே இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கால் பண்ணுறாரு. காவேரி வந்து சொல்லுங்க அப்படின்றாங்க. எங்கே இருக்க காவேரி, நான் வந்துடுறேங்க, கொஞ்சம் வெளியே இருக்கேன் அப்படின்னு. சீக்கிரமாக வந்துரு காவேரி அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வச்சிடுறாங்க. அடுத்து வந்து தாத்தா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தாத்தா, எனக்கு ஒன்றுமே புரியல தாத்தா, காவேரி இப்படி இருக்கிறது என்னால் பார்த்துக்கவே முடியல தாத்தா. எப்படிப்பா அவள் தாங்கிப்பா, இப்படி ஒரு சூழ்நிலையில் எந்த பொண்ணும் செய்யக்கூடாத காரியத்தை அவள் செஞ்சுருக்கா. ஏன்னா யாருமே துணிய மாட்டாங்க. முதல்ல தன்னோட வாழ்க்கையை காப்பாற்றிக்க தான் எல்லாரும் யோசிப்பாங்க. ஆனால் காவேரி உன்னோட சந்தோஷம், நீ வந்து கஷ்டப்படக்கூடாது, கில்ட்டியாக ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ வேலை பண்ணியிருக்கா. அப்போ அந்த மாதிரி ஒரு பொண்ணை நீ எப்படி விஜய் வாழ வைக்கணும், ரொம்ப நல்லா வாழ வைக்கணும்ல அப்படின்னு. ஆமாம் தாத்தா, இப்போ தான் தாத்தா எனக்கு எல்லாமே ஒரு தெளிவு வந்திருக்கு. இந்த தெளிவு தான் வேணும் விஜய். இதுக்கப்புறம் உன் லைஃப்பில் 2 விதமான விஷயங்களை நீ வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். காவேரியோட ஃபேமிலி வந்து அவங்க அம்மா வீட்டையும் நீ ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும், இந்த சமுதாயத்தையும் நீ ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா ஒரே வீட்டில் காதலியும் மனைவியும் வச்சுருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாங்க. அதெல்லாம் நீ ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஆனால் எல்லாருக்கும் நீ புரிய வச்சுட்டு இருக்க முடியாது. ஆனால் ஒரே ஒரு ஆள் உன் வாழ்க்கையில் காவேரி, அவளுக்கு நீ புரிய வச்சு ஆகணும் விஜய் அப்படின்னு. சரிங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாரு. இங்கே வந்து கரெக்டாக அங்கே வராங்க. ராகினி பார்த்துட்டு வந்து ஓ, காவேரி தேடிட்டு இருக்காங்களா, அவள் எங்கே போனாலோ, அவள் வருவாளோ மாட்டாளோ தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அப்படியே நக்கலாக உட்காடுறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, காவேரி மனசு கஷ்டப்பட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க. எல்லாத்தையும் பற்றி யோசிக்கிறாங்க. இப்போது அவங்களுக்கு வந்து கால் போன போக்கில் வந்து போயிட்டே இருக்க காவேரி விஜய் ஃபோன் பண்ணணும் கொஞ்சம் அமைதியாகிறாங்க. விஜய் வந்து என்னை தேடுறாரு, ஆனால் அவர் தேடுறாரு ஓகே தான், ஆனால் வந்து அவர் வெண்ணிலா வந்து அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இல்லை, விஜய் எனக்கு வேணும், விஜய் கண்டிப்பாக எனக்கு வேணும், அவர் என்னை விடமாட்டார், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு காவேரி வந்து யோசிக்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இங்கே வந்து விஜய் காவேரி பற்றி யோசிச்சுட்டு இருக்காரு. ஏன்டி இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. நான் உங்களுக்காக தாங்க பண்ணேன், ஏன்னா உங்களை நான் அவ்வளோ லவ் பண்ணேன், அதுக்காக தான் வெண்ணிலாவை நான் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி யோசிச்சுட்டு இருக்காங்க. காவேரி வந்து நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் நினச்சி பார்த்து அழுதுட்டுருக்காங்க. இங்கே விஜய் வந்து இந்த மாதிரி காவேரி எங்கே போனான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்பட்டுருக்காரு. இந்த சூழ்நிலையில் இங்கே என்ன பண்ணுறாங்க, சாரதா புலம்பிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு இப்படி பண்ணி வச்சிருக்காளே, இவள் வாழ்க்கையை போட்டு இப்படி கெடுத்து வச்சிருக்காளே, நான் என்னடி பண்ணுவேன், நான் எவ்வளோ சொன்னம்மா, என் பேச்சு அவள் கேட்கவே கேட்கலம்மா, இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்காம்மா, இப்போ என்னடி பண்ணுறது, என்ன தான் வந்து தாத்தா சமாதானம் சொன்னாலும் ஒரே வீட்டில் எப்படி அவங்க 2 பேரும், இதனால் விஜய் மனசு மாறிடுமோன்னு எனக்கு பயமாக இருக்குடி. அதுக்கப்புறம் அவர் மனசு மாறிடுச்சுன்னா வேறு மாதிரி ஏதாவது ஆகி காவேரிக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா ஒவ்வொரு நிமிஷமும் அந்த பொண்ணு அங்கே இருக்கும் போதெல்லாம் எனக்கு திக்குன்னு தான் இருக்கும், என் நிம்மதியே இல்லடி எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காங்க. சாரதா, கவலைப்படாத, அதான் அவர் பெரியவர் இருக்கார்ல, அவர் பார்த்துப்பாரு, அவருக்கு நல்லதுக்கு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமியார் சொல்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் எனக்கு காவேரி பற்றி ரொம்ப பயமாக இருக்குது. சரிடி, காவேரி இங்கே வந்தாளா அப்படின்னு. இல்லைம்மா, நான் பார்க்கல, அவள் எங்கே போனான்னு தெரியலையே, அவள் எதுவும் தப்பான முடிவுக்கெலாம் போயிருக்க மாட்டாம்மா, அதெல்லாம் பண்ண மாட்டாம்மா, ஏன்னா அவள் தான் தைரியமாக இவ்வளோ வேலை பண்ணிருக்கா, அது எப்படிமா பண்ணுவா அப்படின்னு. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடி அப்படின்றாங்க.